கூர்வாளின் ஃபேக்ட் செக். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு ஒரு தரப்பும் அதனை ஒத்திவைப்பதற்கு இன்னும் ஒரு தரப்பும் பகீரத பிரயத்தனங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றமை கண்கூடு. எது எவ்வாறு இருப்பினும் மிக கிட்டிய காலம் ஒன்றில் தேர்தலை நடத்தியே ஆக வேண்டிய நிலை வரும் என்ற அடிப்படையில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து நகர்வுகளையும் சமகாலத்தில் சிறிய பெரிய அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து வருகின்றன. இந்த நிலையிலேயே கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் இம்மாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் தவிசாளர்கள், மேயர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவியை வழங்க முற்பட்டமை கடுமையான சர்ச்சையையும் எதிர்வினைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. கிழக்கின் முதலமைச்சராக முஸ்லிம் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு முஸ்லிம் மக்களிடம் இருந்தது, இன்னும் இருக்கின்றது. இந்த தருணத்தில் தான் பல முஸ்லிம் அரசியல்வாதிகளின் பெயர்களும் அடிபட்டன. அதே போன்று தமிழ் தேசியத்தை திருப்திப்படுத்தக்கூடிய ஒருவர் ஆளுநராக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தமிழ் அரசியல்வாதிகளிடம் இருந்தது. இந்த குழப்பங்களை கருத்திற்கொண்டு அரசாங்கம் சிங்களவர் ஒருவரை மீண்டும் ஆளுநராக நியமிக்கலாம் என்ற அனுமானங்களும் வெளியாகியிருந்தன. ஆனால் அதனையெல்லாம் மீறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிக நுணுக்கமான ஒரு நகர்வை செய்து கிழக்குக்கு ஆளுநராக செந்தில் தொண்டமானை நியமித்தார். மலையகத்தைச் சேர்ந்த ஒரு கட்சி சார்ந்த அரசியல்வாதியை கிழக்கிற்கு ஆளுநராக நியமித்ததன் பின்னணியில் இந்தியாவின் செல்வாக்கும் இருந்ததாக பரவலாக நம்பப்படுகின்றது. இந்த பின்னணியில் அண்மையில் கிழக்கு மாகாணத்தின் ஆட்சி காலம் முடிவடைந்த உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், மேயர்களை ஆளுநர் செந்தில் தொண்டமான் சந்தித்தார். அத்துடன் அவர்களை ஒருங்கிணைப்பாளர்களாக நியமிக்கவும் அதனைத் தொடர்ந்து சில வசதிகளை வழங்குவதற்கும் முயற்சி எடுப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. ஜனாதிபதி செயலகத்தின் ஆலோசனைக்கு அமைவாகவோ அல்லது தனது சொந்த தீர்மானத்தின்படியோ ஆளுநர் ஒருவர் இணைப்பாளர்களை நியமிப்பது அவரது திட்டங்களை ஒருங்கிணைக்கும் விடயத்தில் மக்களுக்கு உதவலாம் என்பதை மறுப்பதற்கில்லை. ஏனென்றால் போலி இணைப்பாளர்களும் இடைத்தரகர்களும் படுத்துகின்ற பாடு சொல்லி மாளாது. இவ்வாறான நியமனம் வழங்குவதற்கு எடுக்கப்படும் முயற்சியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கண்டித்துள்ளதுடன் ஆளுநரால் வழங்கப்படும் இப்பதவிகளை பொறுப்பேற்க வேண்டாம் என்று இக்கட்சி தனது உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள், உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மூஜோட்கா கட்சி இது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளது. இவர்களுள் பலர் ஒத்திவைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல்களின் வேட்பாளர்கள் என்றும் முஸ்லிம் காங்கிரஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தனை சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ள பின்னரும் ஆளுநர் செந்தில் ஒரு சிலருக்கு இணைப்பாளர் நியமனங்களை வழங்கியுள்ளதாகவும் கட்சிகளின் தீர்மானங்களை மீறி இப்பதவிகளை பொறுப்பேற்க சிலர் காத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது இணைப்பாளர் பதவிகளுக்காக ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் கட்சிகளில் கட்டுப்பாடுகள் இல்லாது போய்விட்ட சூழலில் முஸ்லிம் காங்கிரஸ் அல்லது மக்கள் காங்கிரஸ் கட்சிகளின் உத்தரவுகளுக்கு உறுப்பினர்கள் கட்டுப்படுவார்கள் என நம்ப முடியாது. அதற்கான அறிகுறிகள் இப்போதே தெரிய தொடங்கிவிட்டன. ஆகவே இந்நியமனங்களால் முஸ்லிம் கட்சிகளுக்கு சிறிய தாக்கங்கள் ஏற்படலாம். சமகாலத்தில் ஆளுநரே சில வேளை சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியும் ஏற்படலாம். அதற்கப்பால் இந்நியமனங்களால் பெரிதாக எதுவும் ஆகிவிடப் போவதில்லை. கூர்வாளின் ஃபேக்ட் செக்.